மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கண்மணி, என் மேல கோவமா? என் மேல எனக்கு கோவம் இல்ல, அம்மா மன நிம்மதிக்காக ஜோசியம் பாருங்க நான் முடிவெடுத்து சொல்லிட்டேன். அதனால உனக்கு என் மேல கோவம்? அப்படியெல்லாம் இல்ல, உங்க மேல வருத்தம் தான். வாசுக்கு மேலதான் கோவம். நான் அவங்கள வெறுக்க கூடாது, அவங்கள அன்பா மரியாதையா நடத்தணும், அவங்க கேரக்டர் எப்படியாவது மாத்தணும்னு தான் நினைக்கிறேன் கிருஷ்ணா. ஆனா அந்த கத்தி இருக்குல்ல, அதை எவ்வளவுதான் அன்போடு நெஞ்சில அணைச்சாலும் அது வெட்டாம விடாது. அதோட புத்தி அப்படி. கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்ன பண்றீங்க நீங்க? பாத்து பாத்து. கையை எடுங்க. இப்ப எதுக்கு எந்திரிச்சீங்க? இல்ல, ரெஸ்ட் ரூம் போகணும். அது வாய் விட்டு சொல்றதுக்கு என்ன வெக்கம்? கூப்பிட்ட நான் வரமாட்டேனா? இல்ல, உனக்கு எதுக்கு சிரமம்? நீ ஏன் என் மேல வருத்தத்துல இருக்க? உங்க மேல வருத்தப்பட்டு என்னங்க செய்ய முடியும்? வாழ்க்கையில எல்லாமே ஒரு பாடம். சில சமயம் நம்மள நாமளே செதுக்கிக்க உளியே தேவையில்லை. வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற வலியே போதும், அதுவே பெரிய பாடம். வாங்க. பார்த்து. போதும், இனி நான் பாத்துக்கிறேன், நீ போ. நான்லாம் உங்களை தொட்டா கம்பளி பூச்செல்லாம் ஒண்ணும் ஊறாது. வாங்க. இரு இரு இரு, வாங்க வா. நீ எதுக்கு? நான் இல்லாம இப்படி பேசாம இருங்க, நான் உங்க பொண்டாட்டி. அது நான். அட வாங்க. கண்மணி, நான் போய்க்கிறேன்னு சொல்றேன்ல. போங்க. பாத்து. கண்மணி சொன்னா கேளு. கண்மணி பேசாம இருங்க. பாத்து, ஜாக்கிரதை. பாத்து பாத்து. தேங்க்யூ. வாங்க. மெதுவா. ஸ்டிக்கு கொடுங்க. உட்காருங்க. இருங்க. படுத்து ரெஸ்ட் எடுங்க. என்கிட்ட உங்க லவர் யாருன்னு சொல்லக்கூடாதா? ப்ளீஸ் பூமி, புரிஞ்சுக்கோங்க, அது என் பர்சனல். உங்க கூட ஸ்கூல்ல படிச்சவரு, அப்புறம் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க. நீங்க வேற ஊருக்கு போயிட்டீங்க.
அப்புறம் ஒரு நாள் அவர் சென்னையில தான் இருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வந்தது. உடனே நீங்க மாற்றலாகி சென்னைக்கு வந்துட்டீங்க. உங்க அப்பா உங்களுக்கு பல மாப்பிள்ளை பாக்குறாரு. ஆனாலும் உங்க மனசு மாறல. நீங்க உங்க லவ்வரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கீங்க. அவ்வளோ ஸ்ட்ராங், பியோர், டிவைன் லவ். அதுக்கு தகுதியான அந்த ஆள் யாரு? அந்த லவ்வர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? அது அது நேரம் வரும்போது நானே சொல்றேன். நம்பலாமா? அப்ப என் சந்தேகத்தை நேரடியாவே கேக்குறேன். உங்க லவ்வரு என் புருஷன் வருணா? பூமி, பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு உண்மை தெரியணும். பூமி, நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, எனக்கு தெரியும். உங்ககிட்ட இருந்து வர வார்த்தையால என் சந்தேகம் தீரணும். சொல்லுங்க, உங்க லவ்வரு என் புருஷன் வருணா? என்ன பேசுறீங்க பூமி? அப்படிலாம் எதுவும் இல்ல. அவரு என் ஸ்கூல்மேட், அவ்வளவுதான். அப்போ உங்க லவ்வர்? அவரு உன் புருஷன் கிடையாது. வருண லவ் பண்றியான்னு நீ ஒரு நாள் டைரக்டா என்கிட்ட கேட்ட. நான் இல்லைன்னு போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். நான் அன்னைக்கு அப்படி சொன்னதுக்காக இன்னைக்கு நீ என்ன தண்டிக்கிறியா பூமி? ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டோம் வருண் மனசை என்னால மாத்த முடியல? ஏன் அவரோட சேர்ந்து என்னால சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியல? தெரியுது, நான் அன்னைக்கு சொன்னது போய் தான், ஒத்துக்கிறேன். ஆனா உண்மைய சொல்லி உன் மனசையும் உன் குடும்ப சந்தோஷத்தையும் நான் கலைக்க விரும்பல பூமி. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிரு. என்னவோ தெரியல, இத்தனை நாள் கழிச்சு அன்னைக்கு உங்க சந்தோஷத்துக்காக நான் சொன்ன போய் இன்னைக்கு என்ன உறுத்துது. என் மனசுல அமைதியோ சமாதானமோ இல்ல. எதையோ இழந்து போய் தவிக்கிறேன். என் மேல பாசம் வச்ச அத்தை, வருண், பப்பு 3 பேருமே திடீர்னு மனசு மாறி என்னை விட்டு தூரமா போயிட்ட மாதிரி தோணுது. இல்லன்னா அத்தையே ஜோசியரை கூட்டிட்டு வந்து எங்க ஜாதகத்தை சரி பார்க்கணும்னு சொல்லணும். வருண் ஏன் அதுக்கு ஒத்துக்கணும்? எங்களுக்கு முதலிரவு நடக்கணும்னு ஆர்வமா இருந்த அத்தை இப்ப இந்த கல்யாணத்தினால ஏதோ பெரிய தப்பு நடந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏன் கோவில் கோவிலா போய் பிரார்த்தனை பண்ணணும்? பப்பு எனக்கு எப்பவுமே பெரிய சப்போர்ட்டா இருப்பான். எனக்கு திடீர்னு அவனும் என்னை விட்டு தள்ளி நிக்கிற மாதிரி தோணுது. நான் இன்னும் எவ்வளவு நாள் தான் போராடணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.